அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல சுட சுட இட்லி தோசைக்கு தட்டே காலியாகிற அளவுக்கு அல்டிமேட் டேஸ்ட்ல கமகம ஹோட்டல் ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். புதினா மல்லியோட வாசனையோட சும்மா கமக்க போகுது மக்களே. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கடாயை அடுப்புல வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் 10 சின்ன வெங்காயம் கூடவே 3 பல் பூண்டு போட்டு லேசா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் லேசா வதங்கினதும் இதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அப்புறம் 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை, 1/4 கப் வறுத்த பொட்டுக்கடலை சேர்த்து மிதமான தீயில வதக்குங்க மக்களே. இப்போ இது கூட வாசனைக்காக சிறிது புதினா இலை, சிறிது மல்லி இலை, அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறின இந்த கலவைய அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க மக்களே. இப்போ தாளிப்பு கரண்டியை அடுப்புல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டு சிறிது கறிவேப்பிலை தூவி தாளிச்சு சட்னியில கொட்டுனீங்கன்னா அம்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், கம கம வேர்க்கடலை சட்னி ரெடி. சுட சுட ஆவி பறக்கிற மல்லிகை பூ இட்லி மேல இந்த சட்னிய தாராளமா ஊத்தி ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா 4 இட்லி சாப்பிடுற இடத்துல 8 இட்லி அசால்ட்டா உள்ள போகும் மக்களே. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தது போதும், உடனே தோசை மாவை எடுத்து வச்சு சட்னி அரைக்க ஆரம்பிங்க. செஞ்சு பார்த்துட்டு இட்லி தட்டு காலியாச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க இட்லி பிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.